அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நரி குரத்தி என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். கதைக்குள் செல்வதற்கு முன்பு கதை சுருக்கத்தை பார்ப்போம். எப்போவுமே கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி சரியாக தெரிஞ்சுக்காம மற்றவங்க சொல்கிறதை கேட்டு ஒரு குடும்பம் எப்படி மன வருத்தத்துக்கு ஆளானதுங்கிறதையும், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதையும் தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். கதைக்குள் செல்வோம். தர்மமிகு தமிழ்நாட்டின் தலைநகராம் சென்னை பட்டினத்தில் நெடுஞ்சாலை ஒன்று ரயில் பாதையை குறுக்கே வெட்டி கொண்டு பாழிடமான ஒரு லெவல் கிராஸ். அந்த லெவல் கிராசிங் கதவுகள் வழக்கம் போல் சாத்தி கிடந்தன. அவை சாத்த பெற்ற 2 நிமிஷங்களில் ஜனங்கள் வந்து குழுமினர். அப்புறம் வழக்கம்போல் கார், பஸ், லாரி, ரிக்ஷா, சைக்கிள் முதலான வாகனங்கள் போக்குவரத்து விதிகளை அனுசரித்து சாலையின் இடது பக்கங்களில் எதிர்ப்பு திரையிட்டு ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கலாயின. சென்னை நகரமே சம்பித்து போன மாதிரி ஒரு தோற்றம். சங்கீத கச்சேரிகளில் புடவை ரகங்களை பற்றிய பேச்சியும், மளிகை கடைகளில் ரூபாய்க்கு 16 படி அரிசி விற்ற காலத்தை பற்றிய பேச்சையும், எழுத்தாளர் மாநாடுகளில் தனித்தமிழ், கலப்பட தமிழ் பற்றிய பேச்சும் வழக்கமாக அடிபடுவதைப் போல அந்த ரயில்வே கிராசிங் அருகில் குழுமி நின்ற ஜனங்களிடையே நகரசபை நிர்வாகத்தின் கையாலாகாத தன்மை, சர்க்காரின் பாராமுகம், ரயில்வே போர்டின் அசமத்தம், 5 ஆண்டு திட்டங்களில் உள்ள குறைகள், தேர்தல் கால வாக்குறுதிகள், பற்றாக்குறை பட்ஜெட் விவாத பிரசங்க நினைவுகள், தனிமனித உரிமைகள், அரசியல் கட்சிகளின் செயல்திறன், கொள்கை குழப்பம் முதலானவை பற்றிய வழக்கமான பாஷன் பேச்சுகள் கிளம்பின. அவரவருக்குரிய அவசரம், தேவை, காரியம் ஆகியவற்றை பொறுத்து அந்த பேச்சுகள் ஆத்திரமாகவும், அலுப்பாகவும், சீரலாகவும், சலிப்பாகவும், கோபமாகவும், குத்தலாகவும் வெளிப்பட்டன. சிலர் வாய்விட்டு பேசாமலே முகத்தை கழிப்பதும், கையை சொடுக்குவதும், காலை தேய்ப்பதும், பெருமூச்சு விடுவதுமாக தமது மன அவசங்களை வெளிக்காட்டினர். மற்றும் சிலர் தங்கள் பொறுமை பறிபோய் கொண்டிருப்பதை சைக்கிள் மணிகளாலும் ஹாரன்களாலும் வெளிப்படுத்தினர். வேறு சிலர் அந்த கிராசிங் கதவருகில் அரக்கனின் கண்ணை போல் ஒளிவிட்டு எரிந்து கொண்டிருந்த சிவப்பு விளக்கை அமைதியாக ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தனர். இப்படியாகத்தானே அங்கு ஜனநாயக தத்துவத்தின் ஒரு வீரிய பகுதியாகிய பிரம்மாண்ட பிரம்மாவாக உருவாகி கொண்டிருந்தது. ஆனால் அந்த சாலையின் 2 முனைகளிலும் குழுமி நின்ற நூற்றுக்கணக்கான ஜனங்களுடையவும் ஆத்திர அவசர கோபதாப குமரல்களை கொஞ்சமும் சட்டை செய்யாதவனாய் அத்தனை பேருடைய உரிமைகளையும் பறித்து அவ்வளவு பேரையும் தடுத்து நிறுத்தி போட்டுவிட்ட பெருமையில் திளைத்தவனாய் லெவல் கிராசிங் உள்ளே ரயில் பாதையோரம் கம்பீர நடைபோட்டு கொண்டிருந்தார் கேட் கீப்பர். ஆயிரக்கணக்கான கண்கள் அவனை கொத்தி பிடுங்குவது போல் பார்த்து கொண்டிருப்பதை விட லட்சியம் செய்யாமல் ருத்ரவெளியில் தன்னந்தனியே உலாவும் மந்திரவாதியைப் போல பச்சை கொடி கருணையை கக்கத்தில் இடுக்கி கையை பின்னால் கோத்தவாறு உலாவிக் கொண்டிருந்தான். அவன் 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம் என்று அந்த லெவல் கிராசிங் கதவுகளை சாத்தி திறந்துவிடும் தொழிலை நாட்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் செய்து வரும் அவனுக்கு இது பழகிப்போன, புளித்து போன அனுபவம். எனவே தன்னை சுற்றி ஒன்றுமே நடவாத மாதிரி உல்லாச நடைபெற்று கொண்டிருந்தான் அவன். பொறுமையிழந்த சில இளைஞர்கள் இரும்பு கிராதியின் இடுக்குகளில் நுழைந்து ரயில் பாதையை கடக்க முயலும் போதெல்லாம் அவர்களை விரட்டியடித்து பாதுகாப்பு செய்வது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. அது ஆஃபீஸ் நேரம். கர்ப்பிணி கோலம் பூண்ட 2 மின்சார ரயில் வண்டிகள் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்து மூடி மறைந்த பின்னும் சிவப்பு விளக்குகள் அணையவில்லை. கதவுகள் திறக்கப்படவில்லை. தேங்கி நின்ற ஜனப்பிளயத்தின் குமரல் மிகுதியாயிற்று. இது என்ன சார் நியாயம்? ரயில் வண்டியில் போகிறவர்களோ பாட்டைசாரிகளோ இந்த ஜனநாயக நாட்டில் சம உரிமை பெற்றவர்கள் தாமே. அவர்களை மட்டும் முன்னால் போக அனுமதித்துவிட்டு நம்மை மட்டும் அடக்கி போட்டு வைப்பதேன்? ஒரே காரியாலயத்தில் வேலை செய்யும் இருவரில் ஒருவர் ரயில் டிக்கெட் வாங்கி முன்னதாக போகிறார். பஸ் டிக்கெட் வாங்கிய மற்றவர் இதோ நின்று கிடக்கும் பஸ்ஸில் புழுவாய் துடித்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுகோலை கொண்டு இவர்களுக்கு இந்த நியாயம் வழங்கப்பெறுகிறது என்று ஆவேச குரலில் கேட்டார்
அங்கு நின்று நின்று கால் கடுத்து போன ஒரு வக்கீல் குமாஸ்தா. வாழ்க்கை போராட்டத்தில் பல முள்ளையெல்லாம் பலவீனமற்றவை என்று பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேறுவது இயற்கை என்று வறண்ட புன்னகையுடன் பதில் சொன்னார். கல்லூரிக்கு நேரமாகிவிட்டதே என்ற கவலையில் ஆழ்ந்து நின்ற ஒரு உயிரியல் பேராசிரியர். எல்லாம் அவரவர் வந்த வழி என்று சலிப்புடன் முகத்தை சொலித்தார் ஒரு கோயில் அர்ச்சகர். வழியாவது விதியாவது. இங்கே தினம் தினம் அடிக்கு ஒரு தரம் ஆட்டு மந்த கூட்டம் போல நின்று அவதிப்படுகிற இந்த ஜனங்கள் அதே இருக்கும் டிச்சி பள்ளத்தில் ஆளுக்கு ஒரு பைசா வீதம் வீசி எறிந்தா கூட அந்த பணத்தை கொண்டு 6 மாதத்துக்கெல்லாம் ஒரு மேம்பாலத்தை கட்டி முடிச்சிருக்கலாமே என்று அழுத்து கொண்டான் பொருளாதார பட்டத்தில் கோட்டடித்த ஒரு டுட்டோரியல் கல்வி மாணவன். இப்படி எழுந்த இந்த காரமான பேச்சுக்களை காது கொடுத்து கேட்டு தம் கவலையை மறந்து நின்ற ஜனங்களின் கவனம் திடீரென்று வேறு திசையில் திரும்பியது. சோதனைகள் மிகும்போது முகத்தின் அறிகுறிகள் கூடவே தோன்றும் என்று சொல்வதில்லையா? அவ்வளவு சுவலையான நாடகம் நடந்து கொண்டிருந்தாலும் இடையிடையே ஹாசிய சுவை வழங்க பஃபூன் தோன்றுவதில்லையா? அந்த மாதிரி அங்கே குழுமி நின்ற ஜனங்களின் கோபதாப குமரல்களை சாந்தப்படுத்துவதற்கென்றே கிளம்பி வந்தார் போல் ஒரு வேடிக்கை சம்பவம் நிகழ்ந்தது. ஒவ்வொரு முறை அந்த லெவல் கிராசிங் கதவுகள் சாத்தப்படும் போதெல்லாம் வழக்கமாக நடைபெறும் நிகழ்ச்சி தான் அது. அங்குள்ள ஜனங்களில் பலர் அநேக முறை பார்த்து ரசித்த காட்சியும் கூட. அத்துடன் அந்த ஹாஸ்ய நிகழ்ச்சி ஒரு நாடோடி பிறவியின் வயிற்று போராட்டத்திற்காக நிகழப்பெறுவது என்பதும் அவர்கள் அறிந்த விஷயமே. ஆயினும் அதை திரும்ப திரும்ப காண்பதிலே அவர்களுக்கு ஒரு அலாதி மகிழ்ச்சி. கால் கடுப்பை போக்கிக் கொள்ள அது கண்கண்ட லேகியம். எனவே எல்லோருடைய கவனமும் ஒரு சேர திரும்பியது. சடையும் செம்பட்டையுமாக கூடு பின்னி காய்ந்த நிலை, சிறிய முகம், இரும்பு வளையம் கோத்த செவிகள், வெள்ளை, கருப்பு, பச்சை, சிவப்பு முதலான வண்ணமணிகள் அணிந்த கழுத்து, சூடாம் வயிற்றுக்கு கீழே மணிவடத்தாலான அரைஞானில் இறுகி தொங்கிய கோவணம், கால்களில் இரும்பு காப்பு, அழுக்கு படையால் அட்லாஸ் வரைந்து கிடந்த மாநிற மேனி இத்தியாதி கோலத்திலிருந்த ஒரு 10 வயது நரிக்குற சிறுவன் அந்த சாலையின் பக்கவாட்டு சரிவிலிருந்து பாய்ந்தேறி ஓடி வந்தான். கொட்டி வைத்த இடத்திலிருந்து கொண்டு போக வருகிறவன் போல் வெகு அவசரமாக வந்த அவன் அந்த சாலையின் இடதுபுறம் நீண்ட வரிசை போன்று நின்று கிடந்த கார்களை நோக்கி விரைந்தான். அவனுடைய இலக்கில் முதலாவது சிக்கியது ஒரு டாக்ஸி. அவன் கதவருகில் போய் நின்று காதில் ஒரு கையை வைத்து கொண்டு மறுகையால் உப்பிச் கறந்த சூடாமயிற்றை தட்டி தாளமிட்டவாறு பாட ஆரம்பித்தான். பாட்டா அது? 10-15 சினிமா படங்களில் வந்த 20க்கும் மேற்பட்ட பாடல்களின் பல்லவி அணுப்பல்லவி சரணங்களை துண்டு துண்டாக நறுக்கி எடுத்து ஒரு கூட்டுக்கலவையாக தொகுத்து நீட்டிய பாடல் அது. 2-3 வார்த்தைகளுக்கு ஒரு ராகம் என மாறி மாறி மடித்து இணைந்து முடிவற்ற விதமாக நீண்டு செல்லும் ஒரு விசித்திர ராக மாளிகை. அதில் வரும் வார்த்தைகள் அவனுக்கே உரிய ஓசை நயத்துடன் குறுகியும் விரிந்தும் சிதைந்தும் நலிந்தும் வெளியேறினாலும் அவ்வுருவிழுந்த வார்த்தைகளை அவன்தான் எத்தனை லாபமாக சரளமாக பாடுகிறான். அந்த கதம்ப இசை கோலத்தோடு அவனுடைய கால்களும் தாளகதியில் ஆடின. ஆனால் பாட்டின் தாளமும் வயிற்றின் மேல்தட்டு கைத்தாளமும் தரையில் தடம்புரியும் காலின் தாளமும் 7ஆம் பொருத்தத்தில் இருந்தன. நரிக்குற சிறுவன் உற்சாகமாக பாடிக்கொண்டே ஆடினான். அவனுடைய சினிமா கதம்ப இசையை கேட்டு அங்கு கால்கடுக்க நின்று ஜனங்களிடையே மகிழ்ச்சி கலகலப்பு ஏற்பட்டது. கதவு சாத்தி கிடக்கும் கவலையை மறந்து அந்த கலை நிகழ்ச்சியில் தம் கவனத்தை செலுத்தினர். பையனின் குரலில் கம்மி கரகரத்தது. பயிற்று வைத்திருந்த பாட்டின் அடிகள் தீர்ந்து போகவே முடிவை முதலுடன் நினைத்து தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தான். இடையிடையே, ஐயா சாமி, ஒரு பைசா போடு சாமி என்ற டைலாகும் பேசிக்கொண்டான். சாத்தி கிடக்கும் கதவு திறக்கப்பட்டு விடுமோ என்ற பரபரப்பும் அது திறக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஆதங்கமும் சேர்ந்து அவனுடைய ஆட்டம் பாட்டத்தின் ரிதமை துரிதமாக்கின. அவன் கவனம் பாட்டிலோ ஆட்டத்திலோ லயிக்கவில்லை. டாக்ஸியில் உட்கார்ந்திருப்பவரையும்
அடுத்த காரில் இருப்பவர்களையும் அதற்கு அப்பால் உள்ள காருகளையுமே மாறி மாறி நோட்டமிட்டு கொண்டிருந்தது. அவனது பாட்டை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் தரை மகாஜனங்களை அவன் சட்டை செய்யவே இல்லை. அவர்களெல்லாம் தர்மம் செய்வதற்கு லாக்கியற்றவர்கள் என்பது அவனுடைய தீர்மானமோ என்னவோ. டிக் டிக் என்று இயங்கிக் கொண்டிருந்த மீட்டர் கருவியையும் லெவல் கிராசிங் சிவப்பு விளக்கையும் கவலையுடன் பார்த்தவாறு டாக்ஸியில் அப்படியும் இப்படியுமாக நெளிந்தபடி அமர்ந்திருந்த பிரமுகர் சட்டென்று திரும்பி, போடா சிப்போ, இங்கே மனுஷன் அவசப்படுறது போராதுன்னு இவன் வேற வந்து உயிரை எடுக்கிறான். இந்த சனியம் படித்த இடத்துல இது ஒரு தொல்லையாக போச்சு என்று சீறினார். பையன் இதை காதில் வாங்கி கொண்டானோ இல்லையோ, அடுத்து நின்ற காருக்கு பாய்ந்து சென்றான். மீண்டும் அதே பாட்டு, அதே ஆட்டம். அந்த காரில் 2 ஆடவர்களும் ஒரு பெண்மணியும் அமர்ந்திருந்தனர். நரிக்குற சிறுவனின் பாட்டை கேட்டவர்களுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் காரில் அமர்ந்திருக்கும் தாங்கள் அந்த பாட்டை ரசிப்பது கௌரவம் இல்லை என்று எண்ணியோ என்னவோ சிரிப்பை அடக்கி கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கண் சிமிட்டி கொண்டனர். பிறகு அம்மூவரில் ஒருவன் முகத்தில் அருவருப்பு குறி தோன்ற இடதுகையை துவளாட்டி, ஒண்ணுமில்ல போடா என்று திருவாய் மலர்ந்தறினார். தெருக்கிலிருந்து ஒரு மின்சார ரயில் வண்டி ஓடி மறைந்தது. கதவு திறக்கப்படவில்லை. பையன் அடுத்த காருக்கு தாவினான். அந்த பழைய மாடல் காரில் உட்கார்ந்திருந்த பழைய மாடல் மனிதர் ஒருவர் பையனின் பாட்டையோ லெவல் கிராசிங் விளக்கையோ கவனியாமல் கையில் பிரித்து வைத்திருந்த தினப்பத்திரிகையில் ஆழ்ந்திருந்தார். நரிக்குறவ சிறுவனின் அவியல் பாட்டு தொடர்ந்து கொண்டே இருந்தது. அமைதியாக தலை நிமிர்ந்த அவர் தமது பெரிய மணிவரிசை நிதானமாக திறந்து அதிலிருந்து சில்லறைகளை சேர்த்து ஒரு 5 பைசா நாணயத்தை பொறுக்கி எடுத்து காரின் ஜன்னல் வழியே தூக்கி போட்டார். விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதவர் போலும் சந்தர்ப்ப கோளாறினால் அப்படி வீணாகும் நேரத்தில் இம்மாதிரி ஒரு தர்மம் செய்து அதை பயனுள்ளதாக்கி கொள்கிற வழக்கம் உள்ளவர் போலும் தோன்றியது அவருடைய இந்த செயல். இறையை கண்டு பாயும் பருந்தை போல் பாய்ந்து குனிந்து பையன் அந்த 5 பைசாவை ஆவலுடன் எடுத்தான். அது நல்ல நாணயம்தானா என்று அவனுக்கு சந்தேகம். கல்லின் மேல் அதை தட்டி பார்த்து திருப்தி அடைந்தவனாய் ஒரு துள்ளி துள்ளி நிமிர்ந்து அடுத்த காருக்கு விரைந்தான். இந்த சமயத்தில் சிவப்பு விளக்கு அணைந்து கிராசிங் கதவுகள் திறக்கப்பட்டன. சாலையின் 2 முனைகளிலும் தேங்கி நின்ற ஜனப்பிரளயம் எதிரும் புதிருமாக அலைமோதி சாய்ந்து ஐக்கியமாகி நகர்ந்தது. ஒரே இரைச்சல். சைக்கிள் மணியொலிகளும் கார்ஹாரன் சப்தங்களும் காதை பெய்த்தன. முன்னே பாயும் ஜனக்கடலை முந்திக்கொள்ள முடியாமல் கார்களும் பஸ்ஸுகளும் திக்கி திணறின. சில கார்கள் ஸ்டார்ட் செய்த நிலையிலேயே உருமலிட்டபடி நின்று கொண்டிருந்தன. நரிக்குறவ சிறுவன் முற்றுகையிட்ட காரும் நகர வழியின்றி நின்றது. அது வேண்டுமென்றே பரபரப்புடன் பாட்டையும் ஆட்டத்தையும் துரித காலத்தில் ஆரம்பித்தான் பையன். புத்தம்புது மெருகுடன் அன்னப்படகு போல் அழகாக விளங்கிய அந்த நீல நிற காரின் கண்ணாடி ஜன்னல்கள் அனைத்தும் பட்டுத்திரைகளால் மூடப்பெற்றிருந்ததால் உள்ளே உட்கார்ந்திருப்பவர்களை பார்க்க முடியவில்லை. டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு முன் சீட்டில் அமர்ந்திருந்த டிரைவர் மட்டும் தெரிந்தான். பையனுக்கு அவசரம் தாங்கவில்லை. தன் முழு திறனையும் காட்டத் துவங்கினான் அவன். காரின் ஜன்னல் வழியே கை நீளுகிறதா என்று கவனித்து கொண்டான். கையும் நீளவில்லை, திரையும் விலகவில்லை. கார் மெல்ல நகர்ந்தது. பொறுமை இழந்த பையன் தன் பாட்டையும் ஆட்டத்தையும் நிறுத்திவிட்டு, ஐயோ சாமி, ஒரு பைசா போடு சாமி என்று கேட்டுக்கொண்டே டிரைவர் இருக்கும் பக்கமாக குனிந்து காரின் உள்ளே எட்டி பார்த்தான். மறுகணம் அங்கு ஏதோ ஒரு பேரதிசயத்தை கண்டு திடுக்கிட்டவன் போல் பின்னால் சாய்ந்தான். அதே சமயம் இருட்டென்று புறப்பட்டு விட்டது கார். வியப்பும் திகைப்புமாக நிமிர்ந்து நின்ற நரிக்குறவ பையன் புஷ்பக விமானம் போல் மிதந்து விரையும் அந்த நீல நிற காரையை விரிக்க பார்த்து கொண்டிருந்தான். காரின் உள்ளே ஒரு நரிக்குறவ பெண்ணும் அவன் பக்கத்தில் ஒரு அழகிய நவநாகரிக வாலிபனும் அமர்ந்திருப்பது பின்புற கண்ணாடி வட்டத்தின் வழியே மங்களாக தெரிந்தது. ஏஹோ திண்டிக்கோடா, அத்ரே கார்பண்டியிலே வண்டி கோடி போயிரே போயிரே. சாலையின் வலப்பக்க சரிவில் ஓடும் பெரிய சாக்கடை வாய்க்காலுக்கு அப்பால் ரயில்வேக்கு சொந்தமான ஒரு துண்டு நிலத்தில் முளையடித்து போடப்பட்டிருந்த சிறியதொரு கூடாரத்தில்
எதிரில் குத்துக்காலிட்டு அமர்ந்து கிழிந்த அணில் வாழை ஒன்றை செப்பனிட்டு கொண்டிருந்த ஒரு நரிக்குறவ வாலிபன் மெல்ல தலை நிமிர்ந்து பார்த்தான். ஏ திண்டிக்கோடா, கூத்தரே கார்பண்டியிலே வண்டி கோடி போயிரே என்று இரு கைகளையும் ஆட்டி காட்டி உரத்த குரலில் கூவிக்கொண்டே தலை தெறிக்க ஓடி வந்தான் அந்த குறப்பையன். திண்டிக்கோடா என்று விളിக்கப்பட்ட வாலிபன் கையில் இருந்த வலையை போட்டுவிட்டு எழுந்து நின்று தன் எதிரே ஓடி வரும் பையனை உற்று பார்த்தவாறு, எக்கலபியோ மயிலங்கோடா என்று வினவினான். இறைப்பு வாங்க ஓடி வந்த பையன், தத்ரே கார்பண்டியிலே வண்டி கோடி போயிரே என்று கண்களை அகல விரித்து வியப்பும் படபடப்புமான குரலில் சொன்னான். ஒன்று புரியாமல் ஒரு கணம் திகைத்து நின்ற திண்டிக்கோடா கோபமாக விழிகளை உருட்டி கரபுற வார்த்தைகளில் ஏதோ அதட்டி கேட்டான். மணிலங்கோடா என்ற அந்த சிறுவன் மூச்சு திணற திணற பல்வேறு அபிநயங்களுடன் சரமாரியாக புரிந்து தள்ளினான். அவனுடைய பேச்சில் கார்பண்டி, வண்டி கோடி என்ற சொற்களே மிகுதியாக இருந்தன. சங்கிலி கொட்டா என்று வானத்தை அண்ணாந்து பார்த்து கேவிக்கொண்டே தலையை தாங்கி பிடித்த வண்ணம் தரையில் அப்படியே உட்கார்ந்து விட்டான் திண்டிக்கோடா. கூடாரத்திற்கு பின்னால் குப்பை கூலங்களை போட்டு எரியவிட்ட கல்லடுப்பிலே பானை சோறு பொங்கிக் கொண்டிருக்க அதன் எதிரில் காலை நீட்டி உட்கார்ந்திருந்த நரிக்குறவை கிழவி ஒருத்தி கம்பி இழையை நறுக்கி கருகமணி சரம் பின்னியவாறு இந்த பேச்சுகளை காதில் வாங்கி கொண்டிருந்தாள். ஆனால் அவனுடைய கவனம் முழுவதும் அடுப்பில் பொங்கும் அவியல் சோற்றிலும் உருவாகி வரும் கருகமணி சரத்திலும் மேல் வைத்திருந்தது. தலைமேல் கை வைத்து இடிந்து போய் உட்கார்ந்திருந்த திண்டிக்கோடா சட்டென்று எழுந்து, ஏ அம்மாடியோ, ஈத்திரை லபோ என்று அந்த கிழவியை பார்த்து கத்தினான். கிழக்குறுத்தி அவனை திரும்பி பார்த்தாள். பிறகு சாவதானமாக எழுந்து பொங்கி குதித்த அவியல் சோற்றை ஒரு துடுப்பால் கிளறி பதம் பார்த்துவிட்டு தனக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டே வாலிப குறவனை நோக்கி வந்தாள். கோபமும் குமரனுமாக எதிர் சென்ற திண்டிக்கோடா அந்த கிழவியிடம் ஏதோ படபடவென பேசினான். சற்று முன் பையன் வந்து சொன்ன விவரங்களை அவரிடம் அவள் சொல்லி இருக்க வேண்டும். கிழவியின் முகம் சுண்டி சுருங்கியது. தூத்து என்று காரை துப்பினான். திண்டிக்கோடா விரைப்பாக வேறு பக்கம் திரும்பி நின்று கொண்டிருந்தான். ஏ மயிலங்கோடா, இத்திரலபோ என்று இறைந்து கூப்பிட்டாள் கிழவி. குப்பையை சீத்து கொண்டிருந்த ஒரு ஜோடி கௌதாரிகளை கூண்டில் அடைப்பதற்காக அவற்றை விரட்டி கொண்டிருந்த பையன் ஓடி வந்தான். அவரிடம் கிழவி ஏதோ கேட்டாள். வாலிப குறவரிடம் சொன்ன வார்த்தைகளை அவரிடமும் ஒப்பித்தான் பையன். கிழக்குரத்தி மேலும் கிளறி கிளறி கேள்விகள் தொடுத்தாள். செப்புத்ரே செப்புத்ரே என்று அதட்டினாள். பையன் தலையை சொரிந்து கொண்டு முகத்தை சுளித்தான். லெவல் கிராசிங் கதவுகள் சாத்தப்படுவதற்கு அறிகுறியாக மணி சப்தம் கேட்டது. பையன் தன்னிடமிருந்த 5 பைசாவை கிழவின் முகத்திற்கு நேரே சுண்டி பிடித்து அவளுக்கு நன்கு காட்டிவிட்டு லெவல் கிராசிங்கை நோக்கி ஓட்டம் பிடித்தான். ஏ தண்டிக்கோடா, இத்தனை லபோ என்று புன்முறுவலுடன் விழித்து கொண்டே இடுப்பை பிடித்தவாறு வாலிப குறவரிடம் சென்றாள் கிழவி. அவன் அவளை திரும்பி பார்க்காமல் எங்கோ விரித்து நோக்கி கொண்டிருந்தான். கிழவி அவன் முகத்தை அண்ணார்ந்து பார்த்தபடி இதமான குரலில் ஏதோ சொன்னாள். அவள் சொல்வதை மறுப்பவன் போல் வேகமாக தலையசைத்து கையை ஆட்டினான் திண்டிக்கோடா. கிழவி தான் சொன்னதையே திரும்ப திரும்ப அழுத்தி சொன்னாள். திண்டிக்கோடா அவளை முறைத்து பார்த்தான். பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் ஆவேசமாக பாய்ந்து சென்று கூடாரத்தை பெய்தெறிந்தான். அதனுள் இருந்த தட்டுமுட்டு சாமான்களை காலால் உதைத்து தள்ளினான். ஏ திண்டிக்கோடா, திண்டிக்கோடா என்று அலறிக்கொண்டே ஓடி வந்து அவனை தடுக்க முயன்றாள் கிழவி. திண்டிக்கோடா அவளை நெட்டி தள்ளிவிட்டு வலைப்படல்களையும் தகர குவளைகளையும் மூளைக்கொன்றாய் வீசி எறிந்தான். பிறகு அடுப்பில் பொங்கிக் கொண்டிருந்த சோற்றுப்பானையை தூக்கி மடேர் என்று தரையில் போட்டு உடைத்தான். அவியல் சோறு நாலா பக்கமும் சிதறி தெளிந்தது. இதை கண்ட கிழவிக்கு உயிரே போவது போல் ஆகிவிட்டது. வாயிலும் வயிற்றிலுமாக லபு திகோ என்று அடித்து கொண்டு ஓடி வந்தவள் வெறி பிடித்த மாதிரி அந்த வாலிப குறவனை பிடித்து திணறினாள். திண்டிக்கோடாவின் கோபம் உச்சநிலையை அடைந்தது. அவன் அவளை கண்மூக்கு தெரியாமல் அடித்து நொறுக்கினான்.
புழுதியில் விழுந்து புரண்ட கிழவி நாய்க்குட்டி போல் ஓலமிட்டு புலம்பினாள். மேலும் அவளை அடித்து புடைக்க கீழே கிடந்த ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு பாய்ந்தான் நரிக்குறவன். டேய் டேய், என்னடா இங்கே கலாட்டா என்று கேட்டுக்கொண்டே சாக்கடை பாலச்சுவரின் மேல் உட்கார்ந்திருந்த ஒருவன் இறங்கி ஓடி வந்தான். அவன் அங்கே நடைபாதையில் கடை விரித்து பழ வியாபாரம் செய்பவன். திண்டிக்கோடா தன் கையில் இருந்த கம்பை வீசி எறிந்து விட்டு திரும்பினான். பழக்காரனை கண்டதும் அவனுடைய சீற்றம் சிறிதே தணிந்தது. வேட்டியை உள்வட்டமாக மடித்து இடுப்பின் மேல் விட்டுக்கொண்டு கால்களை பின்னி உருக்கலைத்து சாய்ந்து நின்றவாறு பீடியை பற்ற வைத்து பள்ளியிடக்கில் கடித்து கொண்ட பழக்காரன், நாடா நடந்துச்சு, எதுக்கு அந்த கிழவியை போட்டு இப்படி சாத்துற என்று பொன்முறுவலுடன் கேட்டான். ஐயோ சாமி, அந்த குறும்பையா கேட்குற என்று இரு கைகளையும் விட்டு சொல்லிக்கொண்டே வந்த திண்டிக்கோடா பழக்காரனின் எதிரில் டையென குந்தி தலையை தாக்கி பிடித்து கொண்டான். அவனுடைய நிலையை கண்ட பழக்காரனுக்கு உண்மையிலேயே பரிதாபமாகிவிட்டது. திண்டிக்கோடாவை பற்றி அவனுக்கு ஓரளவு தெரியும். மத்தியான வேளைகளில் பழ வியாபாரம் அந்தப்படும் போது அந்த நரிக்குறவனிடம் தமாஷாக பேசி கொண்டிருப்பதில் அவனுக்கு ஒரு அலாதி பிரியும். அதனால் அவனை பற்றிய சில விவரங்களை தெரிந்து வைத்து கொண்டிருந்தான். அந்த நரிக்குற குடும்பம் ஒரு லெவல் கிராசிங் அருகில் உள்ள மைதானத்தில் டேரா போட்டு கொண்டு வந்து 1 மாதம்தான் ஆகிறது. அந்த இடத்தில் எப்போதும் ஏதாவது ஒரு குறக்கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கூட்டம் இடம்பெயர்ந்தால் மறுநாளே இன்னொரு கூட்டம் வந்தும் சேரும். காற்று மழைக்கு தாங்கிக் கொள்ள பக்கத்தில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வசதியாக இருப்பதால் அவர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தனர். சற்று முன் அடியும் உதையும் வாங்கி கொண்டு அதோ பூனைக்குட்டி போல் முனகி கொண்டிருக்கும் அந்த கிழவிதான் திண்டிக்கோடாவின் தாயார்காரி. சிறுவன் மயிலங்கோடா அவனுடைய தம்பி. வண்டிக்கோடி என்பது அவன் மனைவியின் பெயர். அவளுக்கு கல்யாணமாகி 6 மாதம்தான் ஆகிறது. திண்டிக்கோடா திண்டிவனத்தில் பிறந்தவன். மயிலங்கோடா மயிலத்தில் பிறந்தவன். வண்டிக்கோடி விக்கிரவாண்டியில் பிறந்தவன். இன்னாடா கம்முன்னு இருக்கிற, எங்கனாச்சும் சல்பேட்டா போட்டுக்கின்னு வந்துட்டியா என்று குறும்பாக சிரித்து கொண்டு கேட்டான் பழக்காரன். ஓ சாமி, மனுஷன் ஒரு பத்தி எரியறா, நீ இன்னாடானாக்கா தமாஸ் பண்ணுற என்று பெருமை குமரினான் திண்டிக்கோடா. இன்னாடா விஷயம், சும்மா சொல்லுடா என்கிட்ட என்றார் பழக்காரன். கஸ்மாலம் கஸ்மாலம் என்று தலையடித்து கொண்ட நரிக்குறவன் சடார் என்று எழுந்து, ஏ சாமி, என் சம்சாரம் ஓடிப்புட்டா சாமி, ஓடிப்புட்டா என்று புலம்பலுடன் கூவி தலையை தாங்கி பிடித்த வண்ணம் குந்திக் கொண்டான். பழக்காரன் இதை கேட்டு உற்சாகம் அடைந்தவனாய் பீடியை வேகமாக உறிஞ்சி புகையை ஊதி கலைத்துவிட்டு, யாரு, உன் பொஞ்சாதி வண்டிக்கோடியா என்று ரொம்பவும் அக்கறையாக கேட்டான். திண்டிக்கோடா வெறுப்புடன் தலையசைத்தான். அடப்பாவமே, காலம்பர கூட அவன் இங்கே தானே இருந்தா, நான் கொச்சால் சாவடிக்கு போய் சரக்கு போட்டுக்கின்னு வந்தப்போ பார்த்தனே என்றான் பணக்காரன். ஆமாஞ்சாமி, அதுக்கப்புறம்தான் தெரு மேலே கிளம்பி போனான் என்றான் குறவன். எதுக்கு என்றான் பழக்காரன். ஊசி மணி விற்க என்று குறவன் சொல்ல, அப்புறம் என்றான். வண்டி மேலே போயிட்டாளா என்றான் குறவன். என்னது என்று பழக்காரன் புரியாதவனாய் கேட்டான். கார் வண்டி மேலே போயிட்டா சாமி என்றான் குறவன். ஓ, ஊர் மேலே போயிட்டாளா என்று கெக்கலி கொட்டி நகைத்தான் பழக்காரன். திண்டிக்கோடாவின் கண்கள் சிவந்து பழுத்தன. எரித்து விடுவது போல் விழித்து பார்த்தான் அவன். ஆமா, இது எப்படிடா உனக்கு தெரிஞ்சது என்று வாழைப்பழத்தை உரிப்பது மாதிரி நைஸாக விசாரித்தான் பழக்காரன். இப்போதான் சாமி என் தம்பி பையன் வந்து சொன்னான் என்றான் திண்டிக்கோடா. அவனுக்கு எப்படி தெரிஞ்சுதான் என்று பழக்காரன் கேட்க, ரயில் கேட்டாண்ட பார்த்தானா, பெரிய கார்பண்டினில் குந்திக்கின்னு போனாலாம் என்றான் குறவன். தனியாக போனாலா இல்லை ஜோடி மேலே போனாலா என்றான் பழக்காரன். பக்கத்தில் யாரோ ஒருத்தன் குந்திக்கின்னு இருந்தானா சாமி என்று தொண்டை அடைக்க பல்லை கரகரவென கடித்து கொண்டு சொன்னான் திண்டிக்கோடா.
பொறப்பொண்ணு வலைய கைகாரி தான் போல இருக்கு என்று கடகடவென சிரித்த பழக்காரன் பீடியை பாதியில் அணைத்து செவியிடுக்கில் சொருகி கொண்டு அவ மேலே மிஸ்டேக் இல்லை நைனா என்றான் அலட்சியமாக. மீண்டும் அவன் தொடர்ந்து, ஆமாம் அவள் தான் ஓடி போயிட்டா, அதுக்கு ஏன் உன் ஆத்தால போட்டு அடிச்ச என்றான் பழக்காரன். பின்ன என்ன சாமி, அந்த கைலாத்து இப்படி பண்ணிவிட்டாளேன்னு இந்த கேள்விக்கிட்ட சொன்னால் அதை நம்ப மாட்டேங்குது. அவளை விசாரிச்சுக்கிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லுது. அந்த கைதை வரத்துக்கு முன்னே எங்கனாச்சும் புறப்பட்டு போயிடலான்னு சொன்னால் அதுக்கும் ஒப்புத்து வர மாட்டேங்குது. ஈசாமல் வருமா இல்லையா சாமி? அதுக்கு தான் 2 வாங்கினேன் என்று பொங்கி குமரினான் திண்டிக்கோடா. அட சரிதா போடா, உலகம் போகிற போக்கில் அவளும் போயிருக்கா. திரும்பி வரப்ப நிறைய பணம் கொண்டாருவாடா. உன் பாடு லக்குதா என்று கூறி ஒரு கோணல் சுரிப்பு சிரித்தான் பழக்காரன். இதை கேட்ட நரிக்குறவன் அடிப்பட்ட வேங்கை போல துள்ளி எழுந்தான். அவன் முகம் பயங்கரமாய் கருத்து சிரித்தது. இன்னா சாமி சொன்ன, எங்கள் சனங்களை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கெல்லாம் சோத்தில் உப்பு போட்டு துண்டுறவங்க. நேரம் தப்பி வந்தாலுமே பொண்ணுங்களை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். இந்த கஸ்மாலத்தையா சேர்த்துக்குவோம்? எங்கள் சாதி சனமே அவள் மூஞ்சில இனி முய்க்க மாட்டோம் சாமி. தப்பி தவறி அவளை மட்டும் நான் பார்த்துட்டா கவுதாரி கவுத்த முறிக்கிறா போல முறிச்சு போட மாட்டேனா என்று முரட்டத்தனமாக கர்ஜித்தான். என்ன பயக்காரா, இங்கே கிராக்கி வந்து வந்து போகுது, நீ என்னமோ அந்த குறவங்கிட்ட கோர்ட்டு கச்சேரி நடத்திக்கின்னு இருக்கியே என்று பூக்கடைக்காரி ஒருத்தி குரல் கொடுக்கவே பழக்காரன் சட்டென்று திரும்பி, சரிடா அப்புறமா வந்து நியாயம் சொல்கிறேன், அந்த கேள்வியை போட்டு அடிக்காத என்று சொல்லிக்கொண்டே தன் வியாபாரத்தை கவனிக்க விரைந்தான். திண்டிகோடா மௌனமாக உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவனுடைய மனதின் மேற்காட்டை முகம் பிரதிபலித்து காட்டிக்கொண்டிருந்தது. சற்று நேரம் கழித்து எதையோ நினைத்து கொண்டவன் போல் தன் இடுப்பில் தொங்கிய ஒரு மடக்கு கத்தியை எடுத்து நீக்கி தனது இடதுகை புஜத்தில் பின்னலிட்ட இரட்டை பாம்பு போன்ற சித்திரமாக குத்தி கொண்டிருந்த ஒரு பச்சை குறியை சதையோடு சிவியறிந்தான். அது அவனுக்கும் வண்டி கோடிக்கும் கல்யாணம் நடந்த போது குத்திய சடங்கு பச்சை. அதை சீவியிருந்த இடத்தில் ரத்தம் அடிந்தது. பொடிமண்ணை வாரி அந்த குருதி காயத்தில் அப்பிக்கொண்டு விரட்டென்று இழுந்து போய் சிதறி கிடந்த சாமான்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய கோணிப்பையில் போட்டு கட்டுவதில் முனைந்தான். அவித்த மரவள்ளி கிழங்கை கடித்து தின்று கொண்டே அங்கு ஓடி வந்த சிறுவன் மயிலங்கோடா அவனிடம் திண்டிக்கோடா ஏதோ சொன்னான். பையன் அதை கேட்டு முரண்டு செய்வது போல் தலையசைத்தான். பாய்ந்து வந்த திண்டிக்கோடா அவன் கன்னத்தில் பளீரென ஒரு அறை விட்டான். துடித்து பதறிய பையன் அழுது கொண்டே போய் கூடார துணியை சுற்றி கட்டினான். 1/2 மணி நேரத்தில் டேரா தூக்கியாகிவிட்டது. திண்டிக்கோடா ஒரு பையை தோளில் மாட்டிக்கொண்டு கக்கத்தில் வலைப்படலும் கையில் கௌதாரி குண்டுமாக கிளம்பினான். பையனும் கிழவியும் மற்ற சாமான்களை தூக்கி கொண்டு மௌனமாக அவனை பின்தொடர்ந்தனர். வியாபார மும்முரத்தில் இருந்த பழக்காரன் அவர்களை கவனிக்கவில்லை. சற்று தூரம் சென்ற திண்டிக்கோடா சட்டென்று நின்று வானந்தை அண்ணாந்து பார்த்து, ஏய் சங்கிலி கோட்டா என்று உரக்க கூவிக்கொண்டே ஒரு பிடி மண்ணை வாரி காற்றில் வீசிவிட்டு தள்ளாடி தள்ளாடி மேலே நடக்கலானான். வழக்கம்போல் அந்த லெவல் கிராசிங் கதவுகள் சாத்தி கிடந்தன. சாலையில் இருமுனை திசைகளிலும் வழக்கம்போல் ஜனத்திரள் தேங்கி கிடந்தது. வாகனங்கள் வரிசை கூட்டி நின்று கொண்டிருந்தன. வெறுப்பு மேதனையாக முணுமுணுத்தவாறு சிவப்பு விளக்கின் எதிரில் போய் நின்ற திண்டிக்கோடா அவன் பின்னால் பையனும் கிழவியும் வந்து நின்றனர். பையன் மயிலங்கோடா அங்கு நின்ற கால்களையெல்லாம் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். எதிரும் புதிருமாக 2 ரயில் வண்டிகள் ஓடி மறைந்த பின் சாத்தி கிடந்த கதவுகள் திறக்கப்பட்டன. ஜனங்கள் சாடி மோதிக்கொண்டு சாய்ந்து நகர்ந்தனர். கூட்டமும் கலையும் வரை தயங்கி நின்ற திண்டிக்கோடா ஒரு பெருமூச்சு விட்டபடி சாலையில் இறங்கி நடந்தான். பின்னால் வந்த சிறுவன் மயிலங்கோடா திடீரென்று உரத்த குரலில், ஏ திண்டிக்கோடா, இத்திரே கார்பண்டியிலே வண்டி கோடி போயிரே போயிரே என்று கூவிக்கொண்டே எதிரே மெல்ல வந்து கொண்டிருந்த நீல நிற காரை சுட்டி காட்டினான். இதை கேட்டு அடங்கா சினமுற்ற திண்டிக்கோடா சடாரென்று குனிந்து அந்த காரினுள் தன் அனல் பார்வையை வீசினான்.
மறுகணம் தேள் கொட்டியவன் போல் துடித்து பின்னால் சரிந்து கண்களை நிமிட்டிக் கொண்டு பரபரப்புடன் விழித்து நோக்கினான். அங்கே அந்த பெரிய காரினுள் ஒரு நரிக்குரத்தி உயிலாக சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். ஆனால் அவள் உண்மையான நரிக்குரத்தி அல்ல. நரிக்குரத்தி போல் மேக்கப் செய்து கொண்டிருந்த ஒரு சினிமா நட்சத்திர நடிகை அவள். மத்தியான ஷூட்டிங் முடிந்து சிற்றுண்டிக்காக தன் வீட்டிற்கு சென்றவள் இப்போது மீண்டும் படப்பிடிப்பிற்காக ஸ்டுடியோவுக்கு போகிறாள் போலும். டேய், நளினாதேவி போராடா, நளினாதேவி என்ற குரல்கள் ஜனக்கும்பலிடையே இருந்து எழுந்தன. அடுத்த கணம் அந்த கார் குபீரென்று கிளம்பி சற்றைக்கெல்லாம் மறந்தே போய்விட்டது. பிரமை பிடித்தவன் போல் விக்கித்து நின்றான் திண்டைக்கோடா. அதே சமயம் சாலையின் எதிர் திசையிலிருந்து பச்சைமணி, பாசிமணி, கருகமணி, ராஜாத்திமணி வாங்கலையோ என்று ஓசையை கூவிக்கொண்டே வெயிலில் வாடி சோர்ந்து வந்து கொண்டிருந்தால் நரிக்குரத்தி வண்டி கூடி. இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.